அருள்மிகு வீரராக பெருமாள் நீங்க எப்போதுமே அங்க போக மாட்டீங்க, வந்து பின்னாடி வாங்க. நீங்க பேசுற அருள்மிகு வீரராக பெருமாள் சீர்வாத பின்னாடி வந்துருங்க. நீங்க அங்க மேல ஏறவே மாட்டேன். நீங்க வாங்க, பின்னாடி வாங்க. நம்ம சாமியை கொண்டு கீழே வந்து இந்த பக்கம் மேல வாங்க. நீங்க மேல வாங்க, இங்க வாங்க. புது பழக்கமா
ஆகிருத்தி. நாங்கள் வந்து சித்திரை திருவிழாக்கு வந்திருக்கோம். மதுரையிலே தான் இருக்கோம். இந்த வருஷம் நல்லா மழை சாரலோட சூப்பராக கோலாகலமாக நடந்தது. ரொம்ப மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. அழகரை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பச்சை பட்டுடுத்தி எல்லோ கலரில் வேறு சாரியை இது பண்ணி வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும், கொரோனா எதுவுமே இல்லாமல் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். வணக்கம். எப்பயுமே சித்திரை வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும். இந்த வருஷம் வந்து வெயில் இல்லாமல் நல்லா குளுமையாகவும் இருக்குது. இதே மாதிரி வருஷம் பூரா நல்ல மழையோட மக்கள் செல்வாக்கோட எல்லாம் வந்து எல்லா வளமும் பெற்று எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். அழகர் வர்றதே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான். இந்த வருஷம் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக வரலை. ஸோ இந்த 2 வருஷமாக தான் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே சந்தோஷம் வருஷம் பூரா இருக்கணுங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. நாங்கள் மதுரை விராட்டிபத்துலேருந்து வரோம். வருஷம் நாங்கள் சாமி பார்க்க வந்துடுவோம். ஆனால் இந்த வட்டம் மக்கள் நேற்று அழகர் வந்து எதிர் சேவைக்கு வந்தாங்க. சாமி உங்களை கிட்ட இருந்து நாங்கள் கும்பிடணும்னு ரொம்ப நான் மனமுருகி வேண்டினேன். நான் வேண்டினதுக்காக சாமி வந்து அவரோட மனம் இறங்கி என்னை வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நல்லா செய்யணும் சாமி. செஞ்சு அவங்க எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். இந்த கொரோனாலேருந்துலாம் மக்கள் எல்லாரும் நல்லா வந்து மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அது ஒன்று தான் என்னோட பிரார்த்தனையே. கடவுள் வந்து எல்லாருக்கும் அழகர் வந்து சாதாரண கடவுள் இல்லை, அவர் எல்லாருக்குமே நல்லது செய்வாருன்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த மதுரையில் பிறந்ததுக்கே நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மதுரை பெண்களுக்குன்னு ஒரு வீரம் இருக்கும். அது வந்து எங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அந்த சாமி எங்களை மாதிரி எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு சூப்பராக இருந்தார். 5:45 மணிக்கு சாமி இறங்குனாங்க. அதுலேருந்தே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சாமி சூப்பராக இறங்குனாங்க சார். என்னோட 2வது வருஷம் நான் சித்திரை திருவிழாவுக்கு வருது. போன வருஷம் பாலத்தில் நின்று பார்த்தோம். இந்த வருஷம் நம்ம பக்கத்தில் நின்று பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெருமாள், மீனாட்சி எல்லாத்தையும் இவங்க பச்சை பட்டு உடுத்தி இந்த வாட்டி வந்திருக்காங்க. நல்லா பசுமையாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேட்டும் நல்லா மழை பெஞ்சிட்டு செழிப்பாக இருக்குது. நேற்றுலேருந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனாலும் கொடி கட்டினதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு நல்லா இருக்குது. மதுரை மக்களை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படின்னு ஆற்றுல நல்லா தண்ணி ஓடுது. எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் அவங்களோட அருள் மட்டும்தான். வருஷம் இந்த மாதிரி வந்து அழகரை பார்க்கணுன்ற ஆசை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இதே மாதிரி ஒத்துழைச்சி எங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அழகர். அவ்வளோதான்.